ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கலகலை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை கலகலா அப்படின்னு சொல்லுவாங்க, மைதா பிஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைதா மாவில் வச்சு செய்யலாம், கோதுமை மாவு நம்ம வச்சியும் செய்யலாம், நம்மளுடைய விருப்பம்தான். நான் மைதா மாவில் தான் இந்த கலகலை செஞ்சுருக்கேன். நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கிறேன். அதே ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். சுகர் கரையிறதுக்காக தான் நம்ம இந்த சூடு பண்ணுறோம். 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது அந்த சூட்லேயே நல்லா கிளறி விட்டுறலாம். சூடு ஆனதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே இருக்கட்டும். சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஊற்ற தேவையில்லை, அந்த தண்ணியே நமக்கு போதும். நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கூட ஊற்றலாம், நம்மளோட விருப்பம்தான். இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிட்டு பூரி கட்டையில் தேய்ச்சிடலாம். கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி தேய்ச்சிக்கிறேன், ஒட்டாமல் வரும். கொஞ்சம் திக்னஸாக நம்ம தேய்ச்சிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். சைட்லலாம் ஓரம் கட் பண்ணி எடுத்துடலாம், அன்ஈவனாக இருக்கும் இல்லைனா. இது அடுத்த முறை நம்ம செய்யும்பொழுது அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஆர்டினரியாக தான் நான் கட் பண்ணி செஞ்சுருக்கேன். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடானதுமே நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். பொரிக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கணும். அப்போ தான் கருகாமல் இருக்கும். இல்லை மேலே வெந்துட்ட மாதிரி இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனும் வெந்து வரும். 2 பக்கம் வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கலகலா ரெடி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்வீட்டும் ஜாஸ்தி இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிடவும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது பிஸ்கெட்டு.